வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் தான் உங்க குட்டி ஆர்ஜே வஹிதா பேசுறேன். நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில வெள்ளிக்கிழமை நம்ம குட்டீஸ் சுட்டீஸ்க்காக இனி குட்டீஸ் நேரம் கேட்கலாம். இந்த புதுமையான நிகழ்ச்சியில நிறைய கதை சொல்லி அத்தை மாமாலாம் கதை சொல்ல நம்ம கூட இணைறாங்க. இன்னைக்கு நம்ம வானொலியில குட்டீஸ் சுட்டீஸ் நேரத்துல கதை சொல்லி சி சரிதாஜோ அவர்கள் இணைகிறார். சோ வாங்க குட்டீஸ், கதை கேட்கலாம். என்ன குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சரிதாஜோ அத்தை திரும்பவும் உங்களுக்காக அழகான கதைகளோட வந்திருக்கேன். இந்த கதை எந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது தெரியுமா? கனவுக்குள் ஒரு கண்ணாமூச்சி. இந்த கதையை எழுதினவங்க யாரு அப்படின்னு கேட்டிங்களா? சரிதா அத்தை தான். ஆமாம், உங்கள் சரிதாஜோ அத்தை தான் இந்த கதையை எழுதியிருக்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? இந்த புத்தகத்தை வாங்கணுன்னா சுவடு பதிப்பகத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சுவடு பதிப்பகம் சென்னையில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே போகிறோம், கதைக்குள்ளே போகிறோம். நிறம் மாறிய வண்ணமேகங்கள். ஒரு ஊரில் லதா அப்படிங்கிற ஒரு குட்டி பொண்ணு இருந்தாங்களாம். அவங்க தினமும் அவங்க ஊரில் இருக்கிற பாட்டிக்கிட்ட போய் கதை கேட்பாங்களாம். அந்த பாட்டியோட பேர் முத்தம்மா. இந்த முத்தம்மா பாட்டி ரொம்ப சூப்பராக கதை சொல்லுவாங்களாம். ஒரு நாள் லதா வேகமாக வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு முத்தம்மா பாட்டிக்கிட்ட கதை கேட்குறக்கு தான் வீட்டுக்கு வந்திருந்த அத்தை பையனான பழனியை கூப்பிட்டு போனாங்களாம். அப்போது பழனி சொன்னானா, எனக்கு முத்தம்மா பாட்டியை பார்க்க ஆசையாக இருக்குது. நேற்று நைட்டு நீ மரத்தை பற்றி சொன்னையே, ஒரு கதை ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கும் அதே மாதிரி கதை சொல்லலாமா அப்படின்னு கேட்டானா லதா கிட்ட. சரி வா வேகமாக போகலாம், எல்லாரும் வந்திருப்பாங்க. ஐயோ பாட்டி கதையை ஆரம்பிச்சிருப்பாங்க, வா அப்படின்னு சொல்லி வேகமாக போய் பார்த்தா அங்கே பாட்டியோட திண்ணையில் நிறைய குழந்தைங்க உட்காந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ தான் பாட்டி கதை சொல்ல ஆயத்தமாக ஆனாங்களாம். பாட்டி நேற்று நீங்கள் மரத்தோட நிழலை பற்றி ஒரு கதை சொன்னீங்களாமே, அந்த மாதிரி மேகத்தை பற்றி ஒரு கதை சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொல்லி பழனி கேட்டானா. யாராது புதுசாக இருக்குதே அப்படின்னு சொல்லி அப்படியே தான் போட்டிருந்த கண்ணாடியை ஒசத்தி பிடிச்சி அப்படியே பார்க்குறாராம் பழனியை அந்த பாட்டிமா. பாட்டி, அது என்னோட அத்தை பையன் பாட்டி, பேர் பழனி, ஊர்லேருந்து வந்திருக்கான் அப்படின்னு அதான் சொன்னாங்களாம். ஓஹோ அப்படியா, சரி நம்ம பழனிக்காக இன்னைக்கு ஒரு மேகம் சாயம் போன கதையை சொல்கிறேன் கேளுங்க என்று பாட்டி தன்னோட கதையை கூற ஆரம்பித்தாங்களாம். குழந்தைங்க எல்லாரும் காதை நல்லா தீட்டி வச்சுக்கிட்டு பாட்டி முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நிலத்தில் வாழ்ந்த மரம் செடி பூ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக நிறம்னு ஒன்று கிடையாது. எல்லாமே சாம்ப நிறத்தில் தான் இருந்துச்சாமா. ஆனால் வானத்தில் இருந்த மேகங்கள் எல்லாமே நிறைய நிறங்களை வச்சுக்கிட்டு இருந்துச்சான். பார்க்குறக்கே வானவில் மாதிரி இருக்குமா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்குமா. ஒரு நாள் பலத்த மழை பெஞ்சு முடிஞ்ச உடனேயும் கருப்பு மேகங்களெல்லாம் மறைஞ்சு வண்ண மேகங்கள் வானத்தில் ரொம்ப அழகாக இருந்துச்சான். அப்படியா பாட்டி அப்படின்னு கேட்டான் பழனி. ஆமாம், மேகங்களை பார்த்துக்கிட்டே இருந்த வேப்ப மரம், அடாடா இந்த மேகங்களை பார்க்குறதுக்கு எம்புட்டு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். மேகங்களில் தான் எத்தனை நிறங்க, நாம் மட்டும்தான் இப்படி பச்சையாக ஒரே நேரத்துலையே இருக்கிறோம். நம்மக்கிட்ட இப்படி பல வண்ணங்கள் இருந்தால் எம்புட்டு அழகாக இருப்போம் அப்படின்னு அந்த மாமரம் சொல்லிச்சான். காட்டில் இருந்த ஒவ்வொரு மரமும் பூக்களும் பழங்களும் இலைகளும் நமக்கு இப்படி விதவிதமான நிறங்கள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். எனக்கு என்னமோ இந்த சிவப்பு நிறம் இருந்தால் நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு மாமரம் இல்லை மாதுளை மரம் சொல்லிச்சான். எனக்கு அந்த மேகத்தில் இருக்கிற மஞ்சள் நிறம் தான் பிடிச்சதுன்னு சொல்லி புளிய மரம் சொல்லிச்சான். எனக்கு அந்த கருநீல நிறம் தான் ரொம்ப பிடிச்சது, ஏனோ தெரியல அந்த நிறம் என் மனசை இழுக்குது அப்படின்னு சொல்லி நாவல் பழ மரம் சொல்லிச்சான். பாட்டி, ஓஹோ நாவல்பழ மரம் அப்படியா சொல்லுச்சு அப்படின்னு பக்கத்தில் இந்த குட்டி பாப்பா ஆச்சரியமா கேட்டாலாம். ஆமாம், இப்படியே ஒவ்வொரு மரங்களும் தங்களுக்கு பிடிச்ச நிறங்களை சொல்லிட்டு இருந்தாங்களாம். எனக்கு கூட சிவப்பு நிறத்தை பார்த்தா ஆசையாக இருக்குது, ஆசைப்பட்டு என்ன செய்யறது, நமக்கு யார் நிறத்தை தரப்போகிறாங்க அப்படின்னு சோகமாக சொல்லிச்சான் ஆலமரம். அந்த நேரத்தில் கிளி ஒன்று பறந்து வந்து மரத்து மேலே உட்காந்துச்சான். இந்த கிளி எம்புட்டு அழகாக இருக்குது, பறவைங்க எல்லாம் வெவ்வேறு நிறங்களில் இருக்கிறாங்களே, விலங்குகளை கூட பாருங்க வேற மாதிரி இருக்கிறாங்க, சின்ன பூச்சி கூட அழகழகான வண்ணங்கள் இருக்குது,
நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி ஒரே நிறமோ அப்படின்னு சொல்லி அங்கிருந்த புங்க மரம் கூட ஆதங்கமாக இருந்துச்சோம். பாவல்ல பாட்டி அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பழனி பாட்டிக்கிட்ட கேட்டானா. ஆமாம் ஆமாம் பாவம்தான். அப்போது அவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் அங்கே ஒரு தேன் பூச்சி வந்துச்சான். ஏன் எல்லாரும் இவ்வளவு சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு அந்த மரங்கள் கிட்ட கேட்டுச்சான் தேன் பூச்சி. அப்படியா பாட்டி அப்படின்னு சொல்லி லதா ஆச்சரியமாக கேட்டாளா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மரங்கள் சொல்ல ஆரம்பிச்சுதான். நாங்கள் எல்லாரும் ஒரே நேரத்தில் இருக்கிறோம், எங்களை பார்க்கவே யாருக்கும் பிடிக்கல, பாரு நீ கூட எவ்வளோ நிறங்களோட அழகாக இருக்கிற அப்படின்னுச்சான் புளிய மரம் அந்த தேன் பூச்சியை பார்த்து. அதை கேட்ட தேன் பூச்சி சொல்லிச்சா, நிறத்தில் என்ன இருக்குது, நல்ல குணமும் எல்லாருக்கும் இருக்கணும், அதுதான் நல்லது. நீங்கள் எந்த நேரத்தில் இருந்தாலும் உங்களால் இந்த பூமியே உயிர் போட இருக்குது. நாங்கள் எல்லாம் இயங்குறோம்னா அதுக்கு கூட நீங்கள் தான் காரணம். நீங்கள் இல்லைன்னா இந்த பூமியில் மழையே பெய்யாது, மழை இல்லாட்டி தண்ணியே இருக்காது, தண்ணி இல்லைன்னா எந்த உசுறு வாழ முடியாது. திருவள்ளுவர் கூட நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிச்சான் தேன் பூச்சி. பாட்டி தேன் பூச்சிக்கு கூட திருக்குறள் தெரியுதா பாட்டி அப்படின்னு சொன்ன உடனேயும், அட சும்மா இருத கதையில் வருது அப்படின்னு பாட்டி திரும்பவும் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆமாம் அதுவும் சரிதான், நாங்கள் நிறத்தால் பார்க்குறதுக்கு நல்லா இல்லாட்டி கூட எல்லோருக்கும் பயனுள்ள வாழ்க்கையை தான் வாழ்கிறோம், அதுவும் மகிழ்ச்சி தான், நிறத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான் ஆலமரம். தேனி சொன்னது கேட்ட உடனேயும், ரொம்ப சரியாக சொன்னீங்க, ஆனாலும் நீங்கள் ஒரே வண்ணத்தில் இருக்கிறதுனால உங்களை விட எங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம், எது பூ எது காய் எது பழம்னு தெரியல அப்படின்னு பக்கத்துல இருந்து இன்னொரு பூச்சி ஒன்று வந்து சொல்லிச்சான். எங்களுக்கு ஆயிரக்கணக்கான வண்ணங்களை பிரித்து பார்க்குற சக்தி இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லிச்சான் சோகமாக தேன் பூச்சியும். சரி இப்போ என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு ரோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுதான் அரச மரம். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் கூட நிறமே இல்லாமல் தான் இருந்தோம் அப்படின்னு தேன் பூச்சி சொன்ன உடனேயும், அடாடாடாடா அப்படியா, பிறகு இப்படி உங்களுக்கு நிறம் கிடைச்சுதாமா அப்படின்னு மரங்கள் எல்லாம் கேட்டுதான் ஆர்வமா. நாங்கள் வனதேவதை கிட்ட கேட்டோம், அவங்க எங்களுக்கு நிறங்களை கொடுத்துட்டாங்க, நீங்களும் வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு தேன் பூச்சி சொன்ன உடனே, அடாடாடாடா நல்ல ரோசனையா இருக்குதே, இப்பவே போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கருவேல மரம் சொன்ன உடனேயும், வனதேவதையே உங்களை பார்க்க வேண்டும், உங்ககிட்ட கோரிக்கை வைக்க வேணும் அப்படின்னு எல்லா மரங்களும் சேர்ந்து சத்தமாக சொன்னாங்களாம். வனதேவதை அவங்க முன்னாடி தோன்றி, அன்புமிக்க மரங்களே உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் அப்படின்னு சிரிச்ச முகத்தோட கேட்டுச்சான். தேவதையே காட்டுல இருக்கிற பறவைகள் விலங்குகள் சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் கூட பல வண்ணங்கள் இருக்குது, நாங்க மட்டும் இப்படி ஒரே நேரத்துல இருக்கிறது வருத்தமா இருக்குது. தேன் பூச்சி எங்க பூக்களை கண்டுபிடிச்சு மகரந்த சேர்க்கை நடத்த சிரமமா இருக்குதுன்னு சொல்லுது, அதனால எங்களுக்கு நிறத்தை கொடுத்துடுங்களேன் அப்படின்னு கேட்டுதான் ஆலமரம். எங்கிட்ட இருந்த நிறங்கள் எல்லாம் தீர்ந்து போச்சு, அது எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன், முதல்லையே நீங்கள் வந்து கேட்டிருக்கணும், இவ்வளவு தாமதமாக வந்தால் இப்போ என்ன செய்கிறது, நீங்கள் யாரிடமாவது இருந்து நிறத்தை வாங்குங்க, அவங்க ஒப்புக்கிட்டாங்கன்னா அவங்க நிறங்களை உங்களுக்கு நான் மாற்றி தந்துடுறேன் அப்படின்னு வனதேவதை சொல்லிச்சான். பாட்டி அப்படி கூட நிறத்தை மாற்றிக்கலாமா பாட்டி அப்படின்னு ஆசையாக கேட்டாலாம் பக்கத்தில் உட்காந்துருக்கிற வாண்டு சிந்து. சிந்து குட்டி அப்படியெல்லாம் மரங்களில் மாற்றலாம், நம்மெல்லாம் மாற்ற முடியாது. அப்படியா பாட்டி அப்படின்னு சோகமாக உட்காந்தாலாம் சிந்து. சரி சரி கதைக்குள்ளே வர கேளுங்க, யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு மரங்கள்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். மேலே வானத்தை பார்த்த நெல்லி மரம், மேகங்கள் நிறைய நிறம் வச்சிருக்குல்ல அவங்கள்ட்ட கேட்டுடலாமா அப்படின்னு சொல்லிச்சான். சரியான யோசனையாக இருக்குதே, சரி சரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மரங்களும் ஒரே குரலை, மேகங்களே உங்ககிட்ட இருக்கிற நிறங்களெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்களே அப்படின்னு கேட்டாங்களாம். என்னது நிறங்களை உங்களுக்கு கொடுக்கணுமா, நிறங்கள் இல்லாமல் நாங்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருக்க மாட்டோமே அப்படின்னு எல்லா மேகங்களும் சொன்னாங்களாம். அப்போது காட்டில் இருந்த பறவைங்க பூச்சி விலங்குகள் எல்லாரும் சேர்ந்து, மேகங்களே உங்ககிட்ட இருக்கிற நிறங்களால் உங்களுக்கு என்ன பயன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். பயன் என்னன்னு தெரியல, ஆனால் இந்த நிறங்களால தான் நாங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சான் ஆரஞ்சு மேகம். நீங்கள் நிறைய வண்ணங்கள் இருக்கும்போது மழையாக பொழிய முடியாது, கருப்பு நிறத்துக்கு மாறும்போது தான் மழை பொழியும், இந்த பூமிக்கு பயன்படுவீங்க, அழகு மட்டும் போதாது இல்லையா, அந்த அழகால் ஏதாவது பயன் இருந்தால் சொல்லுங்கள்,
நாங்கள் உங்ககிட்ட கேட்கல. இப்போ கருப்பு நிறம் மாறுனா மழை வருது, அந்த மாதிரி உங்கள் நேரத்தில் ஏதாவது பையனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி காட்டில் இருக்கிற எல்லா உயிர்களும் சேர்ந்து கேட்டாங்களாம். உங்கள் நிறத்தை தாவரங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சி காடு வளர்றதுக்கு உதவ முடியும் அப்படின்னு பூச்சிங்கெல்லாம் சொல்லிச்சான். ஆமாம் ஆமாம் ஆமாம், பழங்களோட நிறங்களை வச்சு சுலபமாக அடையாளம் கண்டுபிடிச்சி சாப்பிட எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பறவைகளும் விலங்குகளும் மாற்றி மாற்றி சொன்னாங்களாம். சரி, நாங்கள் இன்னைக்கு முழுசு யோசிச்சுட்டு நாளைக்கு சொல்கிறோம் அப்படின்னு மேகங்க சொன்னாங்களாம். எல்லாரும் கூடி ஒன்று சேர்ந்து பேசிக்கிட்டாங்களாம். பாட்டி பாட்டி, மேகங்களெல்லாம் அப்போ முதல்ல கலர் கலராக இருந்துச்சா பாட்டி அப்படின்னு கேட்டானா அங்கே வந்திருந்த ராமு. ஆமாண்டா பேராண்டி, மேகங்கள்லாம் முதல் கலர் கலராக தான் இருந்துச்சான். ஓ சரி சரி பாட்டி. இடையில பேசப்படாதுன்னு சொன்னா கேட்குறீங்களா? மறந்து போயிடாத ஆட்சிக்கு கதை. அப்படியா பாட்டி? ஆனால் சந்தேகம் வந்தால் கேட்டு தானே பாட்டி ஆகணும். எனக்கு மறந்துடலாம்ல பாட்டி. சரி சரி, கேட்டுட்டீல, இரு அடுத்த கதைக்கு போகலாம். இரு, அடுத்த கதையா பாட்டி? இல்லைடா, கதைக்கு போகலான்னு சொன்னேன். சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொன்னானா ராமு. நம்மக்கிட்ட இருக்கிற நேரத்தினால யாருக்கும் பயன் கிடையாது, அதனால நம்ம நேரங்களை கொடுத்துடலாமே அப்படின்னு சிவப்பு நிற மேகம் தான் முதல்ல சொல்லிச்சான். அப்போ ஆரஞ்சு மேகம், பயன் இல்லைன்னா என்ன, பார்க்க அழகா இருக்கிறோம்ல, அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். நம்ம எல்லாரும் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்னைக்கு நம்ம வானொலியில குட்டீஸ் சுட்டீஸ் நேரத்துல சரிதாஜோ அவர்கள் பகிர்ந்த கதையை கேட்டு ரசிச்சோம். இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய அனைவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் நீங்க பகிர விரும்புனீங்கன்னா மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. com radio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே. இந்த நிகழ்ச்சியை நீங்க அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லயுமே கேட்டு ரசிக்கலாம்.